காமெடினா ஆம்பளைங்க தான் பண்ணணுமா என்ன? நகைச்சுவையில பின்னி பெடல் எடுத்த நடிகைகள் யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மனோரமா. மனோரமா சினிமாவுல ஒரு டான்சரா தான் அறிமுகமாயிருக்காங்கன்னு உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, இவங்க ஹீரோயினாவும் நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி காமெடி கேரக்டர் பண்ணும்போது மட்டும் சும்மா பிச்சு உதறி இருக்காங்க. அந்த டைம்ல நாகேஷ், கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாரும் காமெடியோட உச்சத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் டஃப் கொடுக்கிற அளவுக்கு மனோரமாவோட காமெடி இருந்திருக்கு. அந்த டைம்ல இவங்களோட காமெடிக்கு கைத்தட்டாத ஆளே கிடையாது. அதை தள்ளி இந்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸான விஜய், அஜித், கமல் இவங்க கூடவும் ஒன்னு சேர்ந்து காமெடியில சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இவங்க வாங்காத அவார்டே இல்லைன்னு சொல்லலாம். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க, பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. மொத்தமா சினிமாவே ஆட்டி படைச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோவை சர்லா. மனோரமாக்கு அடுத்தது நம்ம சினிமால கிடைச்ச ஒரு சூப்பரான பெண்மணி அப்படின்னா கண்டிப்பா கோவை சர்லாவை சொல்லலாம். அது எப்படி ஒரு பொண்ணால எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவா பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியும். வடிவேல் வந்து ஒரு காலத்துல வளர்ந்துட்டு வராரு. அவரை பார்க்கும்போது என்னடா இந்த பையன் பாடி லாங்குவேஜ் எல்லாம் இவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட நடிக்கக்கூடிய கோவை சர்லாவை பார்த்தா இந்த பொண்ணு யாருப்பா அவரையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு கோவை சர்லாவோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு காலத்துல வடிவேலோட காமெடி எல்லாமே ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே கூட பேர் பண்ணி நடிச்ச இவங்க தான். ஆனா கோவை சர்லா காமெடியை தாண்டி ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க தெரியுமா? அதுவும் யார் கூட தெரியுமா? உலகநாயகன் கமல் கூட பாலு மகேந்திரா இயக்கத்துல வெளிவந்த சதி லீலாவதி படத்துல கமல் மற்றும் கோவை சர்லா ஜோடியா கோயம்புத்தூர் பாஷையில பேசி கலக்கியிருப்பாங்க. கோவை சர்லா இது வரைக்கும் 750 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. இனி ஒரு பொண்ணு இவங்கள மாதிரி ஒரு காமெடியனா உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. எல்லாருக்குமே நகைச்சுவை கலந்த பேச்சு வந்து அசால்ட்டா வந்துராது. ஆனா ஊர்வசிக்கு அது ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. இதை எல்லா டைரக்டர்ஸுமே நோட் பண்ணி அவங்கள ஒரு படத்துல ஹீரோயினாவே போட்டாலும் காமெடிக்கும் ஊர்வசியவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஹீரோயினே காமெடி பண்றாங்களே, எதுக்குடா எக்ஸ்ட்ரா காமெடியன் அப்படின்னு ஊர்வசியை வச்சே நிறைய படங்களை ஓட்டியிருக்காங்க. மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்க்கும்போது எனக்கு 15 வயசுன்னு நினைக்கிறேன். இப்பவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஊர்வசியோட காமெடி எல்லாம் பார்த்து அவ்வளவு சிரிச்சேன் அந்த படத்துல. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க SMS படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஊர்வசிக்கு எவ்வளவு வயசாச்சு, ஒரு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அப்பவே அவங்க அவ்வளவு காமெடி பண்றாங்க அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல எவ்வளவு பண்ணிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌகார் ஜானகி. இவங்களை எதுக்குடா லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்க? இவங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஜோடியாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இவங்க காமெடியில பின்னி படல் எடுத்திருக்காங்க. உங்கள எத்தனை பேர் பழைய படங்கள் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் இதை பெருசா பார்த்தது இல்ல. பட் 1-2 படங்கள் பார்த்த வரைக்குமே சௌகார் ஜானகி காமெடி அற்புதமா பண்ணிருக்காங்க. அதுவும் ரஜினி நடிச்ச தில்லுமுள்ளு படத்துல எல்லாம் சொல்லவே வேணாம். சௌகார் ஜானகி ரொம்ப ரொம்ப சூப்பரா காமெடி பண்ணிருப்பாங்க. அதை தள்ளி அவங்க ஹீரோயினா பண்ணும்போதே நல்ல நக்கல் பேச்சு, அப்படி பேச்சு வழக்கிலேயே நம்மள சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. சௌகார் ஜானகியோட பாடி லாங்குவேஜும் சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா ஒரு நடிப்புல சிவாஜி கணேசனையே பீட் பண்ணணும் அப்படின்னா அது சௌகார் ஜானகியால முடியும்னு சொல்லுவாங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீரா ஜாஸ்மின். நம்ம தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய இடத்த, லைக் இப்ப சிம்ரன்லாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டியவங்க இவங்க. ஆனா சில ஸ்கிரிப்ட் செலக்ஷனாலயும் பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் காரணமா அப்படியே தமிழ் சினிமாவை விட்டு இவங்க போயிட்டாங்க. பட் இருந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருப்பாங்க. இவங்க பரத் கூட சேர்ந்து நேபாளி அப்படின்ற படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சுட்டித்தனமான பெண் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது. ஏன்னா இவங்க நகைச்சுவை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே டைம்ல ஹீரோயினாவும் நடிப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சண்டைக்கோழி, புதிய கீதை இந்த 2 படமும் பார்த்திருந்தா தெரியும். இவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், இவங்க போடக்கூடிய கவுண்டர்ஸ், பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். ரொம்ப வாழு பொண்ணு அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு காமெடி நடிகைகள்ல யார ரொம்ப பிடிக்கும், யார நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.